வணக்கம். 2025 அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்று காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இந்த நிகழ்வானது 5:30 மணி அளவில் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாயிடுச்சு. அடுத்த 3 மணி நேரத்திலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 22 நாளை மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரை பொழிந்து வருகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லையுமே மழைங்க. நம்ம காலையில் 3 மணி வானிலை அறிக்கையிலே பார்த்தாக்க நம்ம சொல்லியிருப்போம். அனைத்து கடற்கரையோர மாவட்டங்கள்லேயும் பார்த்தாக்க காலை விடிவதற்குள் மழை தொடங்கிடும்னு சொல்லியிருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து கடற்கரையோர மாவட்டங்கள்லேயும் மழை தொடங்கிட்டு இப்போ உள் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை விரிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மழைப்பொழிவானது அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்தாக்க மழை கொடுக்கும். குறிப்பிட்டு ஒரு மாவட்டத்தை மட்டும் பார்த்தாக்க சொல்ல முடியாது. தற்போது மாலை 3 மணி அளவில் கடற்கரையோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை நின்றுள்ளது. தற்பொழுது மீண்டும் இந்த மழைப்பொழிவானது மாலை, இரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும். தற்பொழுது உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த மழை விரிவடைந்துள்ளது. தற்பொழுது உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பொழிந்து வருகிறது. சென்னைக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா கனமழை பொழிந்து வருகிறது. மேலும் வரும் நாட்களில் பொழியும். வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மிக கனமழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது புயலாக வலுப்பெறத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. வட மாவட்டங்களில் இன்று உட்பட அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு, அதாவது அக்டோபர் 23 வரை பலத்த மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக கடலோரத்திற்கு மிக அருகில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டெல்டா மாவட்டங்கள், கடலூர், ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பொழிந்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோரத்திற்கு இணையாக நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் பரவலான மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது அரபிக்கடலில் உள்ள தாழ்வு பகுதியுடன் வங்கக்கடல் தாழ்வு பகுதியும் இணைந்துள்ளதால் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி குவிந்துள்ள மேகங்கள் மழைக்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகரும்போது படிப்படியாக கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை பொழிவு நகரக்கூடும். இதனால் இன்று உட்பட அடுத்த 2 நாட்களுக்கு வட மாவட்டங்கள் அதிகாலையிலும் காலையிலும் பகல் நேரத்திலும் அதிக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வடகடலோரம் இன்று அதிக மழை இருக்கும். இது புயலாகலாம் பார்த்திங்கன்னா மாறாது. இந்த நிகழ்வு நமது அட்சரேகைக்கு மேலே
நகர்ந்தவுடன் நமக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். அதாவது இது எப்போ நம்மளோட அட்சரேகைக்கு மேலே போகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை குறைய தொடங்கும். தற்பொழுது வரை இது எங்கே கரையை கடக்கும் என்பது சரியாக நிர்ணயிக்க முடியவில்லை. இது நாளைய வானிலை அறிக்கையில் நாம் சொல்லலாம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எங்கு கரையை கடக்கும் என்பதை நாளை நம்ம கணிக்கலாம். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று மழை பொழிந்து வருவதால் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சொல்வது வந்து பார்த்தா கடினமாக இருக்குது. இருந்தாலும் நாகை, திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் கனமழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இன்றும் நாளையும். அடுத்து 3வது சுற்று பருவமழையாக அக்டோபர் 25இல் அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது புயலாக வலுவடைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக புயலாக இது மாறும். இது புயலாக வலுவடையும் பட்சத்தில் அக்டோபர் 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் வட தமிழகத்தில் டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை, அதி கனமழையை ஏற்படுத்த இருக்கிறது மற்றும் புயலாகவே கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது. இதை பற்றி வரும் நாட்களில் நாம் தெளிவாக கூறலாம். இன்று இரவு முதல் அதிகாலை, நாளை பகல் முழுவதும் நல்ல மிக கனமழை பொழிவு இருக்குது வட தமிழகத்திற்கு. ஸோ வரும் நாட்களில், வரும் நேரங்களில் அடுத்தடுத்து எங்கு மழை பொழிய இருக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.